ஃபர்ஸ்ட் 10 லட்சம் ரூபாய்க்கு 20,000 ரூபாய் பே பண்றீங்க. அடுத்த 90 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வெறும் 7,000 8,000 ஒரு 30,000 ருபீஸ் கீழே தான் வருது. 30,000 ருபீஸ் வந்து மாசத்துக்கு 2,500 ரூபாய் தான். அவருக்கு வயது 34. தனியார் நிறுவனத்தில் மாத சம்பளம் ஒரு 35,000 வருமானம் உள்ள எனக்கு 4 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. தற்போது எனது குடும்பத்திற்கு எந்தெந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு எவ்வளவு தொகைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கலாம்? செந்தில்குமார் பொள்ளாச்சியில் இருந்து கேட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன்லாம் வந்து பயங்கர காஸ்ட்லி ஆகிடுது. எனி ஹாஸ்பிட்டலைசேஷன் பயங்கரமாக சார்ஜ் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு ரூம் ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ருபீஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் சூட் அது இதுன்னு சொல்லிட்டு 10,000 15,000 20,000 அந்த மாதிரி இருக்குது. முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஹாஸ்பிட்டலைசேஷனில் எல்லாரும் ஒரு பெரிய ஒரு ஹால்குள்ளே அல்லது ஒரு பெரிய ரூமில் வந்து ஒரு 3-4 பேர் வந்து அதை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷேர்ட் அகாமடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஷேர்ட் அகாமடேஷன்னா கம்மியாக இருக்கும். இன்றைக்கி வந்து எல்லாருமே எவ்ரிபடி வாண்ட் ப்ரைவசி. யாருமே வந்து நான் ஹாஸ்பிட்டலைசேஷனை ஹாஸ்பிட்டல் ஆனேன்னா நான் வந்து எனக்கு தனியாக ரூம் இருக்கணும், நான் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கணும், இன்னொருத்தரோடலாம் நான் இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இன்சூரன்ஸில் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா நம்ம ஏர்லியராகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அந்த நிறைய இதில் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. ஒரு 4 இயர்ஸ் வரையும் கிரிட்டிக்கல் இல்னஸுக்கெல்லாம் வந்து நம்ம வெயிட்டிங் பீரியட் இருக்குங்கிறது. அதனால் முன்னாடியே எடுத்துட்டோம் அப்படின்னதுன்னா நமக்கு வந்து பெட்டர் அட்வான்டேஜ். இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தைன்னு சொன்னீங்க, பேஸ் பாலிசி அதாவது ஃப்ளோட்டர் பாலிசின்ட்டு ஒரு 10 லட்ச ரூபாய் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் என்ன ஏஜ் சொன்னீங்க? 34ன்னா அவங்களுக்கு வந்து அந்த பேஸ் பாலிசி வந்து ரஃப்லி அபவுட் 20,000க்குள்ளே தான் வரும். இந்த 20,000ல் 10 lakh பாலிசிக்கா சார்? 10 lakhsக்கு ஓகே 3 பேருமே ஒரு வருஷத்துல 10 லட்ச ரூபாய் கவர் எடுத்துக்கலாம், அல்லது ஒருத்தர் மட்டும் எடுத்துக்கலாம், அல்லது இன்னொருத்தர் எடுத்துக்கலாம். மொத்தமாக உங்க ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய் கவர் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ இதோட there is something called டாப் அப் பாலிசி. இந்த டாப் அப் பாலிசியில வந்து இன்னொரு 90 lakhs வரையும் எடுத்துக்கலாம். ஸோ 10 + 90 வந்து 1 crore. ஓகே. இங்கே வந்து என்னன்னா இந்த 90 lakhsக்கு வந்து நீங்க பே பண்ணக்கூடிய பைசா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 8,000 தான் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் 10 லட்ச ரூபாய்க்கு 20,000 ரூபாய் பே பண்றீங்க. அடுத்த 90 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வெறும் 7,000 8,000. ஸோ இது சொன்னோன்னா எல்லாரும் என்ன சொன்ன அது தனி பாலிசி, இது தனி பாலிசி சார்? ரெண்டும் தனித்தனி பாலிசி. ஓகேயா? இதுல வந்து இப்படி சொன்னோன்னா நிறைய பேர் அது எப்படி 10 லட்ச ரூபாய்க்கு அவ்வளவு கொடுக்கும்போது எப்படி 90 லட்ச ரூபாய்க்கு அவ்வளவு கம்மியா கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஜென்ரலா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு டவுட். ஓகேயா? இந்த இன்சூரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புக்கு வரணும், வந்து நீங்க ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. ஓகேயா? இன்சூரன்ஸுங்கிறது வந்து என்னன்னா ப்ராபபிலிட்டி. ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. இன்கேஸ் அது நடந்ததுன்னா அதை நம்ம எப்படி சேஃப்கார்ட் பண்றது, அதுதான். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாலிசியில வந்து அப் டு 10 lakh வரையும் அது கவர் ஆயிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நீங்க யூஸே பண்ணல, 6வது வருஷம் ஒரு 5 லட்ச ரூபாய் தான் கவர் அப்படின்னதுன்னா அந்த பாலிசியில தான் கவர் ஆகும். அது வரையும் நீங்க அந்த டாப் அப் பாலிசியில அந்த 8,000 10,000 பே பண்ணிட்டே தான் வரணும். அது வந்து பிகாஸ் இந்த 10 லட்சத்தை நீங்க வந்து எக்ஸீட் பண்ணாததுனால அந்த பாலிசிலேருந்து ஒரு பைசாவும் நம்ம கொடுக்க மாட்டாங்க. 7th இயர் வந்து உங்களுடைய ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து 15 லட்சம் அல்லது 20 லட்சம் ஆயிடுச்சு அப்படின்னா 10 லட்ச ரூபா வந்து அந்த பேஸ் பாலிசி அந்த ஃப்ளோட்டர் பாலிசில இருந்து 10 லட்ச ரூபா வந்துடும். மீதி இருக்கக்கூடிய அந்த 10 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய மணி வந்து டாப் அப் பாலிசில இருந்து வந்துடும். இது வந்து ஒண்ணு. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எனக்கு வந்து அப் டு 5 lakhs 10 lakhs வரையும் ஐ ஹாவ் மணி, நான் போய் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் போய் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஆனால் 10 லட்சத்துக்கு மேலே எனக்கு ஆச்சுன்னா என்னால் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேஸ் பாலிசி எடுக்க வேண்டாம். நைஸ். ஓகேயா? நீங்க ஸ்ட்ரைட் அவே டாப் அப் போயிடலாம். ஏன்னா டாப் அப்ல என்ன கண்டிஷன் அப்படின்னா there is something called deductible. சரி. ஸோ டிடக்டபிள் எவ்வளவு? 10 lakhs. ஸோ ஃபர்ஸ்ட் 10 lakh rupees அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகேயா? அது எய்தர் யூ கேன் பே ஃப்ரம் யுவர் பாக்கெட் ஆர் உங்க கம்பெனியில் இன்னைக்கு பார்த்தோன்னா நிறைய கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லாரும் ஒரு 5 lakhsலேருந்து 10 lakhs வரையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ அந்த பேஸ் ஃப்ளோட்டர் பாலிசி வந்து இஃப் யூ ஆர் ரியலி பர்டிகுலர் அபவுட் காஸ்ட் என்னதுன்னா யூ கேன் அவாய்ட். அப்படி பண்ணீங்கன்னா இந்த 90 lakhs டாப் அப் இருக்கு இல்லையா, அது மட்டும் எடுத்துக்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஈவன் ரெண்டுத்தையும் புட் டுகெதர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ருபீஸ் கீழே தான் வருது. 30,000 ருபீஸ் வந்து மாதத்துக்கு 2,500 ரூபா தான். அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது.